வணக்கம். சினி மினிமினி ஸ்ரீதர் மகத்தான புதுமை இயக்குனரான ஸ்ரீதர் சாரை பற்றி ஒரு அருமையான விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் கல்யாண பரிசு சூப்பர் ஹிட் ஃபில்மாக தமிழில் அமைந்தது. தமிழில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அந்த திரைப்படம் பெற்ற பிறகு அந்த திரைப்படத்தை இந்தியில் ஸ்ரீதரே இயக்கினார். அங்கே வந்து கதாநாயகனாக நடித்தது யாருன்னு நினைக்கிறீங்க? ராஜ் கபூர் கதாநாயகன், கதாநாயகி வைஜெயந்தி மாலா. படத்தினுடைய பேர் நஸ்ரானா. சூப்பர் ஹிட் ஃபில்ம் இன் ஹிந்தி பட உலகில் ஸ்ரீதரை தலையில் வைத்து கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு ஸ்ரீதர் சார் என்ன பண்ணார்? தமிழில் வெற்றி பெற்ற நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தை ஹிந்தியில் தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். கல்யாண்குமார் தமிழில் நடித்த ரோல் இருக்குல்ல, அதில் நடித்தவர் வந்து ராஜேந்திர குமார் ஹஸ் பீன் கமிட்டட் பை ஸ்ரீதர் ஃபார் தட் ரோல். கமிட் ஆன பிறகு பம்பாயில் இருக்கக்கூடிய ஓசியானிக் அப்படின்ற மிகப்பெரிய ஹோட்டல், அங்கே உட்காந்து ராஜேந்திர குமாரும் ஸ்ரீதர் சாரும் உட்காந்து தேநீர் அருந்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திரைப்பட நடிகர் வந்து, அது வந்து திரைப்பட நட்சத்திரங்கள் நிறையா வரக்கூடிய நட்சத்திர ஹோட்டல் அப்படிங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்பட நடிகர் கையில் வந்து அந்த டீ கப் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் அப்படியே வேகமாக போகிறது, நடக்கிறது, ஆளு கூட பேசுகிறது, சிரிக்கிறது, தோளில் கையை போடுறது, முதுகை தட்டுறது, இந்த பேட்டர்னில் ஒருத்தர் பிரிஸ்காக செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு ஸ்ரீதர் சார் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். ராஜேந்திர குமாரும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ ராஜேந்திர குமார் வந்து கேட்குறாரு ஸ்ரீதர்கிட்ட, என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது யார் தெரியுதான்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்ரீதர் சார் சொல்கிறாரு, அது வந்து நடிகர் ராஜ்குமார் தானேன்னு. ராஜ்குமார் ஒன்று, நீங்கள் கன்னட ராஜ்குமாருக்கு போயிடாதீங்க, இது இந்தி நடிகர் ராஜ்குமார் தானே அது அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சார் கேட்குறாரு. நீங்கள் நினச்சதே தான், ராஜ்குமார் தான் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஸ்ரீதர் சார் சொல்கிறார், எப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகர் அவர், மதர் இந்தியா படத்தினுடைய கதாநாயகன் ராஜ்குமார், தேசிய விருது பெற்ற மகத்தான காவியமான மதர் இந்தியா படத்தினுடைய கதாநாயகன் ராஜ்குமார், அவரை நான் நேரடியாக பார்க்கிறேன் இந்த ஓசியானிக் ஹோட்டலில். எப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றத ஸ்ரீதர் சார் வந்து ராஜேந்திர குமார்கிட்ட சொல்கிறாரு. ராஜேந்திர குமார் சொல்கிறாரு, ஒரு விஷயம், அந்த பேஷண்ட் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கதாநாயகியை காதலிக்கக்கூடிய கதாபாத்திரம், இப்போ வந்து நோயாளியாக இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட்னு வருது இல்லை, அந்த கதாபாத்திரத்தில் ராஜ்குமார் பொருத்தமாக இருப்பாரே, அவரை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ராஜேந்திர குமார். ஸ்ரீதர் சார் சொல்கிறாரு, ரொம்ப பொருத்தமாக இருக்குமே, ராஜ்குமாரை போடலாம் அப்படின்னு. உடனே இம்மீடியட்டாக ராஜேந்திர குமார் வந்து ஸ்ரீதர் சாரை கூப்பிட்டு போய் ராஜ்குமார்கிட்ட அறிமுகப்படுத்தி, இவர் யார், தமிழில் இவர் எப்படி படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் எப்படிலாம் ஹிட்டாச்சு, அந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு, இதை மாதிரி இப்போ படம் பண்ண போகிறாரு, அந்த ரோலில் வந்து ஒரு ரோல் இருக்குது அந்த படத்தில், அதில் உங்களை போடலான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த படத்தை நான் அவரோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக மறுநாளே ஸ்ரீதர் சார் வந்து அந்த படத்தை போட்டு காமிச்சு, அந்த படத்தை ராஜ்குமார் பார்த்துட்டு பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகி, அந்த பேஷண்ட் கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன், இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸ்ரீதர் சாருக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அதற்கு பிறகு அந்த திரைப்படம் இந்தியில் உருவாக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் இயக்கினார். ராஜேந்திர குமார் அந்த டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தார். கதாநாயகியாக நடித்தவர் மீனா குமாரி வந்து ஸ்ரீதர் சாருக்கு பழக்கமே கிடையாது. மீனா குமாரியை ஸ்ரீதருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ராஜேந்திர குமார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ராஜேந்திர குமார் சொல்லி தான் அந்த பேஷண்ட் ரோலில் வந்து ராஜ்குமார் நடிச்சிருக்காரு. கதாநாயகியாக மீனா குமாரி நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் தில் ஏக் மந்திர். அந்த திரைப்படம் திரைக்கு வந்து மகத்தான வெற்றியை பெற்றது. தமிழில் ஸ்ரீதர் இயக்கிய நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தை இந்தியிலும் இயக்கியவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் CV ஸ்ரீதர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.